நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக் நியூஸ் தமிழ். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் மாதம் 2000 ரூபா உதவித்தொகை பெற்றுட்டு வராங்க. ஸோ இந்த உதவித்தொகையை தொடர்ந்து பெறணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால சுன்காரா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது குறித்து தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த பிடிஎஃப் லிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரோடு மாவட்டத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் மூலமாக மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழே உதவி பெறக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஈரோடு மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இந்த துறையின் மூலமாக பார்த்திங்கன்னா மனவளர்ச்சி குன்றியவர்கள், கை கால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் 75% மேலே இருக்கக்கூடியவங்க, தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, தொழு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழே பராமரிப்பு உதவித்தொகை பெறக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகள் உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றிதழை தற்போது சமர்ப்பிக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலரிடம் உரிய படிவத்தில் கையொப்பம் பெற்று மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை நகல், மருத்துவச் சான்று நகல், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை, ஆதார் அட்டையில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைபேசி எண், வங்கிக் கணக்கு புத்தகம் மற்றும் தனித்துவம் வாய்ந்த தேசிய அடையாள அட்டை ஆகியவற்றை நகலை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் நேரில் போய் ஈரோடு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் இந்த மாத இறுதிக்குள், அதாவது 31/7/2024 சமர்ப்பிக்கணும்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராஜகோபால சுன்காரா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரோடு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மூலம் பராமரிப்பு உதவித்தொகை யாரெல்லாம் 2000 ரூபா பெறுறாங்களோ அவங்க மட்டும் சப்மிட் பண்ணால் போதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.